B.K. சூரஜ்பாய்ஜி அவர்களுடைய தாரணைக்கான வகுப்பு. பாபாவுடைய மகான் குழந்தைகளாகிய நம் அனைவர் மீதும் மேலிருந்து பாபாவுடைய பார்வை சதா இருக்கவே செய்கின்றது. பாபா நம்மை இந்த உலக நாடக மேடையில் புகழ்பெற்று விளங்க வேண்டும் என்றே விரும்புகின்றார். என்னுடைய குழந்தைகள் லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் ஆகி உலகிற்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதே பாபாவுடைய விருப்பமாகும். அவருடைய பார்வை நம்மீதுதான் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய பார்வையும் கூட நம்மீது இருக்க வேண்டும். நமக்குள் எப்போதாவது எதிர்மறை மற்றும் வீணான எண்ணங்கள் ஓடுகின்றனவா என்று நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படியெல்லாம் எனது நேரம் வீணாகிறது, எப்படியெல்லாம் எனது நேரத்தை சிக்கனப்படுத்தி நான் முயற்சி செய்ய வேண்டும், என்னிடம் என்ன குறைகள் இருக்கின்றன, இதில் என் பார்வை இருக்க வேண்டும். எந்த மனிதர்கள் தனது குறைகளை தெரிந்து அவற்றை நீக்குவதில் முழுமையாக ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு பாபாவுடைய உதவி மிக அதிகமாக கிடைக்கின்றது. மேலும் அவர்கள் அந்த குறைகளில் இருந்து விடுபட்டும் விடுகிறார்கள். நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், நமக்குள் முழுமையாக மாற்றத்திற்கான சக்தி இருக்கின்றது. நமக்குள் நாம் பார்க்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்மால் நமது சம்ஸ்காரங்களை மாற்றிக்கொள்ள முடியுமா? இது மிகவும் அத்தியாவசியமாகும். நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற திடமான ஆசை நமக்குள் இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களை மாற்ற விரும்புகிறோம். இவர்கள் மாற வேண்டும், அதிகாரிகள் மாற வேண்டும், தலைவர்கள் மாற வேண்டும், தொழிலதிபர்கள் மாற வேண்டும், நம் மக்கள் மாற வேண்டும், சம்பந்தத்தில் இருப்பவர்கள் மாற வேண்டும், வீட்டில் சுகம் சாந்தி நிலவ வேண்டும், அனைத்தும் மாற வேண்டும். ஆனால் நான் மட்டும் மாற மாட்டேன். இப்படி அல்ல. மற்றவர்கள் மாறுவதன் மூலம் வீட்டில் சுகம் சாந்தி வரவே வராது. நமது மனதில் சாந்தி ஏற்பட்டு விடாது. எதுவரை நாம் நம்மை மாற்றிக்கொள்ளவில்லையோ அதுவரை நாம் ஸ்ட்ராங்காகவும் முடியாது, நமது லட்சியத்தையும் அடைய முடியாது. இன்று உங்கள் சூட்சும குறைகள் மீது உங்கள் பார்வையை செலுத்துங்கள். மேலும் அதை நிரப்புவதற்கான திடமான சங்கல்பம் செய்யுங்கள். ஒருவேளை அதிகாலை எழுவதில் சோம்பலாக இருக்கின்றது, இது உங்களது குறை என்றால் இந்த சோம்பல் கூட யோகிகளுக்கு மிகப்பெரிய எதிரியாகும். அதிகாலை எழ முடிவதில்லை, பிறகு வருத்தப்படுகிறார்கள். மிகப்பெரிய பாக்கியத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராகவும் ஆகிவிடுகிறார்கள். எங்கே இந்த சிறிய சோம்பல் மற்றும் எங்கே மிகப்பெரிய இழப்பு? முரளி கேட்பதில் கூட சோம்பல் வந்துவிடுகின்றது. போகலாம், இன்னும் வகுப்பு ஆரம்பமாகி இருக்காது, லேட்டாகத்தானே அனைவரும் வருகிறார்கள், கேட்கலாம், தினமும் கேட்டுக்கொண்டேதானே இருக்கிறோம், அதே முரளி தானே, இப்படியெல்லாம் நினைப்பது சோம்பலாகும். மனதின் சோம்பல் மற்றும் உடலின் சோம்பல். மனிதர்களுக்கு நிறைய கவனக்குறைவு இருக்கின்றது. இந்த கவனக்குறைவு தான் சோம்பேறித்தனத்திற்கான காரணமாகும். சில நேரம் சோம்பலும் கவனக்குறைவை ஏற்படுத்திவிடுகிறது. நாம் நம்மை சுறுசுறுப்பாக வைத்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த கவனக்குறைவை மாற்றிவிட வேண்டும். சத்தியுகத்தில் உங்களுக்கு தூங்குவதற்கு நிறைய நேரம் கிடைக்கும். உலகம் முழுவதிலும் தூங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதுவரையிலும் கூட நாம் தூங்கிக் கொண்டேதான் இருந்திருக்கிறோம். இப்போது விழிப்படைந்து விட்டோம். எனவே இந்த சோம்பேறித்தனத்தில் இருந்தும் கூட விழித்து கொள்வோம். நாம் மகான் காரியங்களை செய்ய வேண்டும். யார் மீது பொறுப்பு இருக்கின்றதோ அவர்கள் சோம்பலாக இருக்க முடியாது. நாம் நம்முடைய பொறுப்புகளை உணர வேண்டும், சம்பூர்ணம் ஆக வேண்டும். வரக்கூடிய பயங்கரமான நேரத்தில் உலகின் ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இயற்கைக்கு வைப்ரேஷன்ஸ் கொடுத்து அதையும் நிறைக்க வேண்டும். இந்த பொறுப்பை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். எனவே சோம்பலில் இருந்து விடுபட்டு விடுவோம். சோதனை செய்யுங்கள். எனக்குள் எந்த ஒரு சூட்சுமமான பலகீனமான எண்ணங்கள் எழவில்லைதானே? எந்த ஒரு தூய்மையற்றதின் பலகீனம் இல்லைதானே? மனதிற்குள் எந்த ஒரு கோபமும் நிறைந்திருக்கவில்லைதானே? யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் இல்லைதானே? தன்னை மாற்றம் செய்து தனது மனதை முழுமையான முறையில் அமைதிப்படுத்துங்கள். மேலும் இந்த பயிற்சி செய்யுங்கள். பிராமணனிலிருந்து ஃபரிஷ்தா, பிறகு தேவதா. இடதுபுறம் பாருங்கள், எனது சம்பூர்ண ஃபரிஷ்தா ஸ்வரூபம்.
வலதுபுறம் எனது விஸ்வராஜ்ய அதிகாரி தேவஸ்வரூபம். நான் பிராமண ஆத்மா. இந்த உடலிலிருந்து வெளிப்பட்டு ஆத்மா ஃபரிஷ்தா சுரூபத்தில் நுழைந்து விட்டேன். கொஞ்ச நேரத்திற்காக பிறகு அதிலிருந்து வெளிவந்துவிட்டு தேவஸ்வரூபத்திற்குள் வந்துவிடுகிறேன். பிறகு பிராமண ஸ்வரூபம். இப்படி ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 2-3 முறை இந்த ட்ரில் செய்யுங்கள். அப்போது உள்ளம் பரமானந்தத்தால் நிறைந்துவிடும். ஓம் சாந்தி.